காந்திஜியை பற்றி உங்களுக்கு தெரியும் சரிதானே? எவ்வளவாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலில் பயணம் பண்ணிட்டு இருப்பாரு. கருப்பராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவன் வந்து ஒரு பிடிச்சி கீழே தள்ளிவிடுவான். மரிட்டஸ்பர்க் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணுவான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறவரி இவ்வளவு தூரத்துக்கு மேலங்கி இருக்கா சவுத் ஆப்பிரிக்காலன்னு சொல்லிட்டு களத்தில் குதிப்பார். அதுபோல் அமெரிக்காலையும் இந்த மாதிரி இருந்துச்சு. ரோசா பாக்ஸ்னு ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கருப்பு இன பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறவரிக்கு எதிராக போராடினாங்க. அந்த அம்மா பேர் என்ன? ரோசா பாக்ஸ் அப்படின்னு பேர். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதையோட குறியீடு. இவங்க தமிழ்நாட்டில் எப்படி தந்தை பெரியார்னா என்ன சொல்றோம்? சுயமரியாதையோட குறியீடு. ஒரு குறிப்பிட்ட உறுப்பினரை பார்த்து நம்ம சாமி சாமின்னு கூப்பிட்டு இருந்தோம். அப்ப அவர் வந்துதான் சாமி யாரா முன்னைய மாதிரி 10 மாசம் பிறந்து வந்தவன் அவனும் என்ன அவன் என்ன டைட்டா வைகுண்டத்தை கைலாஜின்னு வந்துட்டானா? சாமி யாருன்னு கேட்டாரு. சாமி யாருன்னு கேட்டாரு. ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு சாமி யாருன்னு இவர் கேட்டதை சாமியார் சாமியார்னு அடிச்சுட்டாங்க. அவர் கேட்டது வினாவை கேட்டாரு. சாமி யாருன்னு கேட்டாரு. இவங்க சாமியார்னே அடிச்சுட்டாங்க. வினாவே வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாக்கிட்டாங்க. ஏதாவது பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல அமெரிக்காவில் சுயமரியாதை குடினா ரோசா பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அம்மா பேர் என்ன? ரோசா பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நெட்டில் கூட நீங்கள் தேடுங்க, நிறைய விஷயங்கள் அந்த கிடைக்கும். அவங்க எப்படி அவங்க சொல்றாங்கன்னா இந்த இன ஒதுக்கல் இருக்குல்ல, கருப்பர்கள் வெளியில் இருக்காங்களே, அந்த இன ஒதுக்கலை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க க்ளோஸ் பண்ணாங்க, முடிவுக்கு கொண்டு வந்தவங்கன்னு சொல்றாங்க. இந்த ரோசா பாக்ஸ் என்ன சொல்றாங்க? அந்த இன ஒதுக்கலை முடிவுக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க, அறியப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணப்படுது? 69% இடஒதுக்கீடு. சரிதானே? ஆனா மண்டல் கமிஷன் கேஸ்ல எத்தனை சதவீத இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் நமக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க? கிலோ 50 49.5 தான் இருக்கணும் இடஒதுக்கீடு. 50.5 வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 69 கொண்டு வந்துருக்கீங்க. இது கான்ட்ராவா இல்லையா? கான்ட்ராவா இல்லையா? ஏன் அப்புறம் எப்படி இருக்குது? உங்களுக்கு மக்கள் தொகையிலே 52% பாப்புலேஷன் இருக்கு. அதனால நீங்க கல்வி வேலை வாய்ப்புகள்ல 27% கொண்டு வரீங்க. ரைட், ஓகே. பேக்வர்ட் கிளாஸ்க்கு மக்கள் தொகையில 52% இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ்க்கு கல்வி வேலை வாய்ப்புல 27% கொண்டு வரீங்க. மற்றபடி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ரைட் கொடுத்தாங்க. இன்னும் அதுக்குள்ள எம்பிசின்னு அந்த மாதிரி டிவிஷன் இருக்காங்க. ஆனால் பாப்புலேஷன்ல தமிழ்நாட்டில் 80% பேர் இருக்காங்க பேக்வர்ட் கிளாஸ், பிசி இருக்காங்க. அப்ப 69 தானே நியாயம். அவங்களுக்கு இதே 49.5 தான் இடஒதுக்கீடுனா அது நியாயம் இல்லைல்ல? உங்களுக்கு 100 அடி கீழே இருந்தா 100 அடி கைது போடணும், 1000 அடி கீழே இருக்கிறவங்களுக்கு 1000 அடி கைது தான் போடணும். அதான் நியாயம். இல்லைங்க அவனுக்கு 100 அடி போட்டேன் உங்களுக்கு 100 அடி போனா அவன் மேல வர முடியுமா? வர முடியாது. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த இடஒதுக்கீடு எப்படி ஃபாலோ பண்ணான்னு பாருங்க. பிசி கம்யூனிட்டி, பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டி 26.5% விழுக்காடு இந்த பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. இந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல எம்னு போட்டுங்க, முஸ்லீம்னு போட்டுங்க. 3.5 100 பேர் எடுத்தீங்கன்னா அதுல 4 பேர் முஸ்லீமா இருக்கணும். முஸ்லீம் மீன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் முஸ்லீம். அவங்க ஓப்பன்ல வரவங்கள நீங்க கணக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசி முஸ்லீம் கோட்டாக்குன்னா 4 பேர் நீங்க அலாட் பண்ணிடணும். 3.5 அலாட் பண்ண முடியுமா? ஒரு மனுஷன் அரை மனுஷன் ஆக்க முடியுமா? 3.5னாவே 4 பேர் தான் இருக்கும். சரிதான் உங்களுக்கு? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எம்பிசி டிஎன்டின்னு வாங்க, டெனோட்டிஃபை கம்யூனிட்டி சொல்லுவாங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டெனோட்டிஃபைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 20%. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10.5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றிட்டாங்க. 108 ஜாதிகள்ல ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் 10.5, 107 காஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 9.5. இது என்ன நியாயம் கேளுங்க? இது நிற்குமா? முதல்ல நிற்காது. அது வந்து சாதாரண கான்ஸ்டியூஷன் நாலேஜ் இருந்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த சட்டம் நிற்காதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் நிப்பாட்டினாங்க. அதை தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அவங்க காலி பண்ணி விட்டாங்க. சார் உங்களுக்கு ஒரு ஃபேமஸான கேஸ் உங்களுக்கு என்ன, எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் 10.5, ரிமைனிங் 117 கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.5. இது நியாயமான இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டு காலி பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு. சரியா? எம்பிசிக்கு எவ்வளவு? 20% இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறாங்க. எம்பிசி டிஎன்டி டெனோட்டிஃபை சொல்லுவாங்க. என்ன இந்த உஸ்கம்பட்டி பக்கம்லாம் நிறைய டிஎன்டி இருப்பாங்க.
சரியா? ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட் எத்தனை பேர்? 18% இடஒதுக்கீடுங்க, 18%. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 1%, 26.5, 3.5 பிசிஎம், எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20, ஷெட்யூல் காஸ்ட் 18, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 1, 63 வருதா? சரியா? 63% வந்துருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல சேராத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த நாமினல் இது என்ன இதுல சேராதுன்னா ஃபார்வர்டுக்கு ஒரு 10% கொடுத்துருக்காங்க. அதான் இடபிள்யூஎஸ் ஃபார்வர்டில் ஏழைகள் இருப்பாங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழைகள் இருக்கிற போது, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழைகள் இருக்கிறது, ஃபார்வர்டில் ஏழைகள் இருப்பாங்கல்ல. சரியா? அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். பண்ணிட்டாங்களா? பண்ணல, தமிழ்நாட்டில் பண்ணலாம். சரி சரியா? சரி போங்க சார். சார் சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆமா ஆமா அருந்ததியருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்லயே அந்த இது இருக்கு பாருங்க. அருந்ததியர் வந்து பாத்தீங்கன்னா 3% 3.5 3 கொடுக்குறாங்க. அந்த ஷெட்யூல் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டுங்க எஸ்சி ஏன்னு போட்டு ஒரு 3% வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சமச்சீர்ல அப்டேட் பண்ணலங்க. சரியா? நான் சொல்றதுலாம் சமச்சீர்க்குள்ள தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? கொஞ்சம் நீங்க இப்ப கரண்டோட கொஞ்சம் அப்டேட் நீங்க பண்ணிக்கணும். அருந்ததியருக்கு எக்ஸ்க்ளூசிவா அருந்ததியர் கொடுக்குறாங்க. சரியா? இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு இப்ப ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கா? இல்ல எம்பிசில தான் வர்றாங்களா? டிரான்ஸ்ஜெண்டர் எம்பிசில தான் வர்றாங்க. இல்ல வர்றாங்க எம்பிசில தான், மோஸ்ட் பாப்புலர் கிளாஸ் தான் வர்றாங்க. டோட்டல் இந்தியாவுல எத்தனை சதவீதம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க, பழங்குடி மக்கள் இருக்காங்க? 8.6%. 8.6 டோட்டல் இந்தியா, நான் தமிழ்நாடு சொல்ல, டோட்டல் இந்தியாவை சொல்ல 8.6% ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸ்டேட்னு ஒன்று இருக்கு, அது போல கவர்மெண்ட் இருக்கு, அரசு அரசாங்கம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன வயசுல இருந்தே இந்த வார்த்தைகள் ரெண்டு பேரும் சிமிலர் பதம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க சார், நீங்க எதுவும் சொல்ல வரீங்க? சும்மா சொல்லுங்க. ராங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்லை. அரசாங்கம் பெர்மனண்டா? அரசாங்கம் பெர்மனன்ட் சொல்றாரு. சரியா? அரசு தான் பெர்மனன்ட். அதாவதுங்க, மக்களால் வாக்கெடுப்பின் மூலம் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் அரசாங்கம். அவங்கெல்லாம் மக்களால் வாக்கெடுப்பின் மூலம் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவங்கெல்லாம் அரசாங்கம். யாரெல்லாம் அப்பாயிண்டட் நாமினேட்டடோ அவங்க எல்லாம் அரசு. கவர்னர் பிரசிடென்ட்லாம் என்னது? அப்பாயிண்டட் ஆர் நாமினேட்டட். இவங்கெல்லாம் இதில் வருவாங்க, அரசுல வருவாங்க. அரசு என்பது நிரந்தரம், அரசாங்கம் என்பது டெனூர் 5 years அந்த மாதிரியா இருக்கும். இல்லைன்னா ஆட்சி கலைக்கப்படுகிற வரை அந்த மாதிரியா இருக்கும். ஆட்சி கலைக்கப்படுகிற வரை அந்த மாதிரியா இருக்கும். இதை நான் சொல்லுவேன். அரசாங்கமே தன்னுடைய அதிகாரத்தை இட் ரைவ்ஸ் ஃப்ரம் ஸ்டேட்டுங்கிறாங்க. அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை எங்கிருந்து எடுக்கிறது? அரசிடமிருந்து எடுத்துக் கொடுக்கிறதுன்னு சொல்றாங்க. அதிகாரத்தை அரசாங்கம் அரசிடமிருந்து எடுத்துக் கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். சரியா? சரியா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்க பார்த்துருக்கீங்க. இதுல வந்து ஒற்றை ஆட்சி குறிகள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நம்ம சென்ட்ரல் என்ன சொல்றோம்? இதை குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? குவாசி ஃபெடரல், கூட்டாட்சி மாதிரி. கூட்டாட்சி போல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கூட்டாட்சி மாதிரி, ஆனா கூட்டாட்சி இல்ல அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கு. என்ன காரணத்தினால அப்படி சொல்றாங்க? கூட்டாட்சின்னு சொல்லாம கூட்டாட்சி மாதிரி இல்ல கூட்டாட்சி போல்னு சொல்ற காரணம் என்ன இருக்கு? ஒரே சீசனுக்கு என்ன காரணம் பண்ணலாம்? கவனிங்க. 100 சீட்டு ஐஏஎஸ் சீட்டு வேக்கண்ட் இருக்கு தமிழ்நாட்டில். எத்தனை சீட்டு? 100 சீட்டு வேக்கண்ட் இருக்கு. 33 சீட்டை தான் குரூப் 1 மூலமா நம்ம ஃபில்அப் பண்ண முடியும். 66 சீட்டை யூபிஎஸ்சி மூலம் தான் ஃபில்அப் பண்ண முடியும். 3ல் 1 பங்கு தான் நம்ம ஃபில்அப் பண்ண முடியும். 2 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க. அதனால இந்தியாவை என்ன சொல்றாங்க? மத்திய அரசு ஆதிக்கம் கொண்ட கூட்டாட்சின்னு சொல்றாங்க. மத்திய அரசு ஆதிக்கம் கொண்ட கூட்டாட்சின்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கறது ஒற்றையாட்சி கூறுகள். சரியா? அடுத்த பாயிண்ட், மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை. மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை உள்ளது.
பிரசிடென்ட் இருக்காரு பாருங்க, அப்புறம் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ஒருங்கிணைந்த அம்சம், பாராளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த அம்சம்ன்றாங்க. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க? ஜாயின்ட் சிட்டிங்ல அவரு நான் கரெக்ட், வேற யாரா சொல்லுங்க. அதே மாதிரி இங்க கவர்னர் இருக்காரு பாருங்க, சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்றாங்க. ஃபைனல் சைனிங் பேசணும். நெருங்கி வரீங்க. அதாங்க லோக்சபா சட்டம் இயற்றுகிறது, ராஜ்யசபா அதை பாஸ் பண்ணுது. இவர் சைன் பண்ணாதான் வந்து சட்டமாகும். யார் சைன் பண்ணா சட்டமாகும்? பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் அது சட்டமாகும். இல்லை என்று சொன்னால் அது பில்லு தான், மசோதான்னு சொல்லுவீங்கல்ல தமிழ்ல, அதுதான். சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஆக்டா மாறும், சட்டமாக மாறும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி என்ன சொல்றாங்க? இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். லோக்சபாவும் ராஜ்யசபாவும் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணா மட்டும் அது சட்டமாயிடாது, இந்த மனுஷன் சைன் பண்ணணும், அப்பதான் அது சட்டமாக மாறும். அதே போலதான் இங்க ஸ்டேட்ல என்ன, சட்டப்பேரவையும் சட்ட மேலவையும் பாஸ் பண்ணிட்டா மட்டும் பத்தாது, ஏன்னா கவர்னர் சைன் பண்ணணும். சரிதானே? உங்களுக்கு சைன் பண்றதா அவரோட மெயினான வேற ஒன்றும் கிடையாது. சரிதானே உங்களுக்கு? அந்த மாதிரியே தான் அதெல்லாம் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட், இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு இவங்களை சொல்றது காரணம் உங்களுக்கு. சரியா? கவர்னர் வந்து பாத்தீங்கன்னாங்க ஹோம் ஸ்டேட்டை சேர்ந்தவரா இருக்கக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயாவது இருக்கா? தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா இருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு கவர்னர் அவங்களால வர முடியாது, தமிழ்நாட்டை தவிர வேற எந்த ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் கவர்னராக போகும். ஐயா இப்போ ரவி இருக்காரு, அவர் ஹோம் ஸ்டேட்டுக்கு போக முடியாது, மற்ற ஸ்டேட்டுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் கவர்னராக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரியா ஏதாவது இருக்கிறதா? படிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் நான் கேட்கறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா இல்லையா? ஹோம் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க கவர்னரா வர முடியாது அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல நான் படிச்சிருக்கேன் சார், கேட்டிருக்கேன், வீடியோல சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. கன்வென்ஷன் அரசியலமைப்பு சட்டத்திலே கிடையாது, மரபாக ஃபாலோ பண்றோம். சில விஷயங்களை நம்ம மரபாக ஃபாலோ பண்றோம். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவங்க மெஜாரிட்டி யாரு வாங்குறாங்களோ அவங்க வந்து அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடுறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரபாக ஃபாலோ பண்றோம். சரிதான்? உங்களுக்கு சட்டத்திலே கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது, மரபா பண்றோம். அதே மாதிரியா சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிதானே? அதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அட்டார்னி ஜெனரல் இருக்குது, அட்வொகேட் ஜெனரல் இருக்குது, சொலிசிட்டர் ஜெனரல் கிடையவே கிடையாது. அதை நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணிட்டோம். பாருங்க, ஏதாவது ஆர்டிக்கல் இருக்கா? இல்ல. இந்த மாதிரியா சில விஷயங்களை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாம தனியா பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? சரி. அதுக்கப்புறங்க ஒற்றை அரசமைப்பு, அசிஸ்ட் பண்ணுவார், அவ்வளவுதான். அசிஸ்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆமா ஆமா, ஒற்றை அரசமைப்பு, சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் திருத்த முடியுமாங்க? கான்ஸ்டிடியூஷன் தான் ஸ்டேட் ஜெனரல் எல்லாத்துக்கும் கொண்டு தான் நீங்க சொல்லலாம். ஆனா யார் அமெண்ட்மென்ட் பண்ண முடியும்? தமிழ்நாடு ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் சொன்னேன், நீங்க அனைவரும் கலெக்ட் பண்ணுங்க. இந்த 69% இடஒதுக்கீடை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ், கேட்டுருவாங்க. ஏன்னா இந்தியாவிலே 69% இடஒதுக்கீடு நம்மளுக்கு மட்டும்தாங்க, வேற யாருக்கும் கிடையாதுங்க. எந்த ஆர்டிகல்ல சொல்லுது? தேடணுமா இல்லையா? முதல்ல எடுத்த மணி அங்கதான் போனீங்க. 257A 69% இடஒதுக்கீடு பத்தி சொல்லக்கூடியது. இது என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி ஜெயலலிதா மேடம் இருக்கிறப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா 9வது அட்டவணைக்கு வைத்தார்கள். 9வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்கன்னா அதை சேலஞ்சே பண்ண முடியாது, ரிவியூக்கு உட்படுத்த முடியாது. ரிவிஷனுக்கு உட்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் கியோட்டோ கோலஹான் அப்படின்னு ஒரு வழக்கு 2007ல் 9வது அட்டவணையிலே ஒரு விஷயத்தை வச்சா கூட நீங்க ஜுடிஷியல் ரிவியூக்கு உட்படுத்தலாங்கிறாங்க. ஜுடிஷியல் ரிவியூக்கு உட்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். அப்ப நம்ம 50லிருந்து பல விஷயங்களை 9th ஷெட்யூல்ல வச்சிருக்கோம். எல்லாத்தையும் உட்படுத்தலாமா? கிடையாது. கேசவனந்த பாரதி வழக்குக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் 9வது அட்டவணையில வைத்தீர்களோ அதை எல்லாம் ஜுடிஷியல் ரிவியூக்கு உட்படுத்தலாம். கேசவனந்த பாரதி வழக்கு எந்த வருஷம்? கேசவனந்த பாரதி வழக்கு எந்த வருஷங்க? மைல்ஸ்டோன். இப்ப என்ன டிஎன்பியில் கேட்கலாம் தெரியுமா? வருஷத்தை கேட்கிறாங்க. பெருவாரி வழக்கு எந்த வருஷம், கோலக்நாத் வழக்கு எந்த வருஷம்,
கேசவானந்த பாரதி வழக்கு எந்த வருஷம் வருஷத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது வித்தியாசமான கான்செப்ட், இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. லீகல் மேனேஜர்னு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம், அதுல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால முக்கியமான மைண்ட் ஸ்டோன் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தை சேர்ந்ததுன்னு வச்சுக்கிட்டு நீங்க. மேனகா காந்தி வழக்கு எந்த வருஷம், ஏகே கோபாலன் கேஸ் எந்த வருஷம், புட்டுசுவாமி ஐயா கேஸ் எந்த வருஷம், என்ன எல்லாத்தையும் நீங்க வருஷத்தை வச்சிருக்கணும். பொறுத்துக்கல்ல மேட்ச் பாலிங்களை கேட்கிறான், இல்ல சமயத்தில் ஜெனரலா கூட கேட்டுப்பாங்க. புது கான்செப்ட் சார். 73 சரியா சொன்னார் சார். ஏன்னா கோலக்நாத் 67, பெருபாரி 60 சரிதானுங்க. சரியா, அதெல்லாம் ரொம்ப இந்த கேஸ் தான் நம்மளுக்கு பாலபாடம். நம்மளுக்கு லா காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வரோம். பெருபாரி, கோலக்நாத், கேத்தவன் இன்னைக்கு நேரம் படிக்கிறோமா? காலேஜில் சேர்ந்த பாருங்க, அப்பல இருந்து வச்சுட்டு இருக்கோம், ஊதிட்டு இருக்கணுமா, அதெல்லாம் மறக்கவே கூடாது. என்ன பெருவாரி 60ன்னு படிச்சிடணும், கேசவானந்த பாரதி 73 படிச்சணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கேசவானந்த பாரதி படிச்சிருப்பீங்க, இன்னைக்கு கேசவானந்த பாரதி 73, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்க. இதை தனியா மக பண்ணிட்டு இருக்கீங்களா? 60, 73, 79 படிப்பீங்களா? கியோட்டோகாரங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா 73க்கு அப்புறம் எந்தெந்த விஷயங்கள்லாம் 9ஆம் அட்டவணை வைத்தீர்களோ அதையெல்லாம் வெளியில் உட்படுத்தலாம். கியோட்டோ கோலகான் அடிச்சு பாருங்க, கூகுள் அடிச்சு பாருங்க. சரி, ஜுடிஷியல் ரெவியூ அப்படிங்கிற கான்செப்ட் எந்த வழக்கில் முதலில் வந்தது? நீதிமுறை மறு ஆய்வுன்னு சொல்றீங்கல்ல, அந்த கான்செப்ட் ஒரு வழக்குல, அமெரிக்க வழக்குல வந்துச்சு. அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டோம். அந்த அமெரிக்க வழக்கின் பெயர் என்ன? இதை கூட அவர்கள் கேட்கலாம். மார்பரி வெர்சஸ் மேடிசன், இந்த வழக்கின் பேர் என்ன? படிச்ச மாதிரியா இருக்கா? படிச்ச மாதிரியா இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. மார்பரி வெர்சஸ் மேடிசன்ங்கிற வழக்குல தான் இந்த ஜுடிஷியல் ரெவியூங்கிற கான்செப்டே உருவாக்குறாங்க அமெரிக்காவில். அதை தான் நம்ம இந்தியாவில் அப்படியே காப்பி பண்றோம். ஜுடிஷியல் ரெவியூ பத்தி சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் ஏதாவது சொல்லுங்க. நீதிமுறை புனராய்வு பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஏதாவது சொல்லுங்க. என்ன சார் இப்படி யோசிப்பீங்க? 226 சார், 32 சார், ஆர்டிகல் 13 வரும் சார். 226 வரும், 32 வரும், 13 வரும். ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? சட்டமன்றமும் பாராளுமன்றமும் சட்டம் இயற்றுகிறது. அதை நிர்வாகம் பண்றது யாருன்னா நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. இவர்கள் இயற்றிய சட்டம் சரியா, இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செயல்படுத்துகிற முறை சரியா அப்படின்னு சொல்லி யாரு? நீதித்துறை பார்க்கும். இந்த நீதித்துறை இந்த பார்வை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ என்று சொல்கிறார்கள். 13ல நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா 50க்கு பின்னாடி வந்த சில விஷயங்கள், 50க்கு முன்னாடி நல்ல சட்டங்கள்லாம் 13 சப்-கிளாஸ் 1 and 2 சொல்லும். பாத்தீங்களா உங்களுக்கு எந்த அளவிற்கு அடிப்படை உரிமைகளுடன் முரண்படுகிறதோ அந்த அளவுக்கு இல்லாத இது சார். உங்களுக்கு ஃபுல் ஆக்டுமே இல்லைன்னு சொல்லாம எந்த அளவிற்கு அடிப்படை உரிமைகளோட ஒரு சட்டம் முரண்படுகிறதோ அந்த அளவுக்கு ரோடு போட்டு போறாங்க. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோட கிளை மட்டும் விழுகுது, எந்த மரத்தையும் வெட்டுறதுக்கு போல அந்த கிளையை மட்டும் வெட்டிட்டு ரோடு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட், பிரித்தெடுக்கும் கோட்பாடுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஐயா ஜெயராஜனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அற்புதமா எழுதி பார்ப்பேன். அவர் தான் நம்மளை வாழ வச்ச தெய்வம், குடியிருந்த கோயில், மன்னாதி மண்ணே அப்படி எம்ஜிஆர் படம் சொல்லிட்டு போக நினைக்காதீங்க சரியா? என்ன சொல்றாங்க? டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி இல்லைங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க, பிரித்தெடுக்க முடியும் என்று சொன்னால் ஓகே, அந்த பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் வெட்டி எடுத்துருங்க, மற்ற அந்த ஆக்ட் ஃபுல்லா செல்லுன்னு சொல்றாங்க. ஆனால் பிரித்தெடுக்க முடியாதபடிக்கு அந்த ஆக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா என்டையர் ஆக்டுமே செல்லாதுன்னு சொல்லுங்க. டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி நாட் அப்ளிகபிள். ஒரு செக்ஷனை மட்டும் வெட்டி எடுக்க முடியும், மற்றதெல்லாம் செல்லும் அப்படின்னா அப்படி வச்சுங்க. இல்ல அந்த ஒரு செக்ஷனை வெட்டி எடுக்க முடியாது, எல்லாத்தையும் பின்னி பிணைந்து இருக்கிறதுனா டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி அப்படியே ஆகாது, என்டையர் ஆக்டுமே இல்லாதுன்னு சொல்லிருங்க, வார்டுன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுல சொல்றாங்க? ஜுடிஷியல் ரெவியூங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. மார்பரி வெர்சஸ் மேடிசன் மறைக்க கூடாது. அமெரிக்காவில் இருக்கிற அந்த வழக்குல தான் இது குழந்தை பிறக்குது கான்செப்ட் பிறக்குது. அப்படியே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வைக்கிறோம், நிறைய இருக்குது. சரியான உங்களுக்கு ஓகேவாங்க? அரசியலமைப்பின் நெகிழ்வு தன்மை, பிளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரெஜிடாவும் இருக்கிறது, பிளெக்சிபிலிட்டியாகவும் இருக்குது, ரெண்டுமே இருக்கிறது.
ரெண்டுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நார்மலாக சில விஷயங்களை நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணிக்கலாம். சரியாங்க. இன்னும் சில ஃபண்டமெண்டல் ரைட்டு, இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்டு, டைரக்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இந்த ஃபெடரலிசம்ங்கிற கேரக்டர் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி வித் ஆஃப் ஆஃப் த எபோவ் த ஸ்டேட் கன்சென்ட் இருக்கணும். பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒத்துழைப்போடு என்ன அறுதி பெரும்பான்மை அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக வைத்திருக்கிறார்கள். அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எங்கிருந்து எடுக்கப்படுதுங்க? சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா என்பது சரியான பதில். எங்கிருந்து எடுக்கிறாங்க? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுக்கிறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் த ஆஃப் ஆஃப் த எபோவ் த ஸ்டேட் அப்படின்னு 3 வகையான திட்டங்கள் இருக்குது. இந்த சிம்பிள் மெஜாரிட்டினா சாதாரணமாக நீங்கள் பண்ணிக்கிடலாங்க. சரிதானே, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிடலாம். ஏன்னா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரல் விஷயங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒத்துழைப்போடு தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குங்க? 28 இருக்கா? காஷ்மீரை உடைச்சிட்டாங்க. 28, 29 தான் காஷ்மீரை உடைச்சிட்டாங்க. 28 இருக்கிறது. அப்படின்னா 14க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒப்புதலோடு தான் இந்த டைரக்ட் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லையோ நீங்கள் ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா நீங்கள் அவங்களோட இது இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் அவசர கால ஏற்பாடுகள், எமர்ஜென்சி இருக்கு பாருங்க. எமர்ஜென்சி அப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு? என்ன மத்திய அரசு மாநில பட்டியலில் கூட சட்டம் இயற்றலாம். டியூரிங் தி பீரியட் ஆஃப் எமர்ஜென்சி என்ன பண்ணலாம்? மத்திய அரசு மாநில பட்டியலில் சொல்லலாம் உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல்னு கூட அதுக்கு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரியா கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. ஸ்டேட் எமர்ஜென்சி, கவர்னர் ரூலு, பிரசிடென்ட் ரூலு, கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி இதெல்லாம் எதை குறிக்கக்கூடியது? ஆர்டிகல் 356 பிரகாரம் ஒரு ஸ்டேட்ல இம்போஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் எமர்ஜென்சியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஸ்டேட் எமர்ஜென்சியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். (352) நேஷனல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் எத்தனை தடவை 352 வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க? 3 times. எந்தெந்த வருஷங்க? எந்தெந்த வருஷம் என்ன பர்பஸ் என்ன பார்ட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா இம்போஸ் பண்ணிருக்காங்க? சொல்லுங்க. 62 சைனா வார். சரி, வேற 75 சரி எமர்ஜென்சி. வேற இன்னும் ஒரு வருஷம் 71. அதுவும் இந்தோ பாக் வார் தான். இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வார், பங்களாதேஷ் ஒரு நாடை நம்ம பிடிச்சி வைக்கிறோம். சரிதானே உங்களுக்கு? பங்களாதேஷ் ஒரு வாடை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தான்லங்க, கிழக்கு பாகிஸ்தான் ஒரு ஏரியாங்க. அதாவது நம்ம இருக்கிற பங்களாதேஷ் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு, பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும். அப்போ என்ன பண்ணால் அங்கே இருந்த அகதிகள் நிறைய இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவை அது மறைமுகமாக பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உள்நாட்டு கலவரம் நடக்குது. நம்ம ஆர்மி இந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பங்களாதேஷ்னு ஒரு நாட்டை அந்த இதுலேருந்து கார்வெட் பண்ணிட்டு வந்து வைக்கிறாங்க. சரிதானே உங்களுக்கு? முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு, அவரையும் காலி பண்ணாங்க. அந்த வந்திருக்காங்களா ஷேக் ஹசீனான்னு ஒருத்தர் வந்திருக்காங்களா, அவங்க அப்பா, சரியாண்ணா, அவங்களையுமே விரட்டிட்டாங்க உங்களுக்கு. சரியா? சரி வாங்க. அதுக்கப்புறம் ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். எந்த ஸ்டேட்ல வேணாலும் இருக்க, யூனியன் ஸ்டேட்ல வேணாலும் இருக்க, நீ யாரை வேணாலும் இருக்க, ஸ்கேவெஞ்சர்ல இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் என்னது ஒற்றை குடியுரிமை தான். யாருக்கும் ஸ்பெஷல் கிடையாது உங்களுக்கு. ஒற்றை வாக்குரிமை, ஒற்றை குடியுரிமை, அது நம்மளோட ஒற்றை ஆட்சி கூறுகள்னு சொல்றாங்க. சரியா? அதே மாதிரியா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்றாங்க. நீதித்துறை சுதந்திரம். மாண்டஸ்கி அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு, கேள்விப்பட்டீங்களா? பெரிய ஆள், பெரிய பிலாசபர் உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகளிடம் இருக்க வேண்டும், அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளிடம் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த மாதிரியா சட்டம் இயற்றுவது, செயல்படுத்துவது அரசியலமைப்புக்கு உட்படுத்திருக்கிறதா இல்லை என்பது நீதித்துறை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியா இருக்கும். இல்லைன்னா அது கொடுங்கோன்மைக்கு, டெரானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுத்து விடும் சொல்றாரு. பெரிய ஸ்காலர் இந்த மாண்டஸ்கிங்கிறது, சோசியாலஜியில் பெரிய தியரி என்ன, அந்த மாதிரியா அவர் பண்ணிடுறாரு உங்களுக்கு. சரியா? அதை சொல்றாங்க உங்களுக்கு. இப்போ இந்த சுதந்திரமான நீதித்துறைன்னு சொல்றாங்க. இப்போ ஐஏஎஸ் எழுதுற மாதிரியா ஜுடிஷியலுக்கு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கொண்டு வரணும் முடிவு பண்ணாங்க.
NJAC, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு கமிஷனை கொண்டு வந்தாங்க. அது என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஐஏஎஸோட நிலவரம் வேற, நம்ம ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் நிலவரம் வேற. டெபோசிஷன் பூரா லோயர் கோர்ட்டில் தமிழில் சொல்கிறாங்க. சரியா? உங்களுக்கு நார்த் இந்தியாக்கார போட்டிங்கன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுதுக்கான டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகுதுக்கான அவர் எப்படி பரிபாலனம் பண்ணுவார்? ரொம்ப சிரமம் இல்லையா? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது வேற, நீதித்துறையில் ஜட்ஜாக உட்காந்து தீர்ப்பு எழுதுங்க வேற. உள்ளே போயிடுவான், அல்ல தூக்கில் தூங்கிடுவான். அதனால என்ன சொன்னாங்கன்னா, 99 சட்டத்திற்கு வந்த NJAC, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் எந்த சட்டத்திட்டம்? 99. அஃபெக்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. எனவே இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொன்னார்கள். அஃபெக்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கிறது, எனவே அது செல்லாது என்று சொன்னார்கள் இந்தியாவோட உச்சநீதிமன்றம். அதே மாதிரி ஆல் இந்தியா சர்வீசஸ், நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஆல் இந்தியா சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றையாட்சி கூறுகளில் தான் வருது. சரியா? ஏன்னா 66 பேரை அங்கேருந்து ஐஏஎஸ் ஃபில்அப் பண்ணுறாங்க, 33 பேர் தான் இந்த குரூப் 1 மூலமாக ஃபில்அப் பண்ண முடியும். அப்போ அதில் அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆளுநர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல். கவர்னர் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். கவர்னர் அப்பாயிண்டட் பை மத்திய அரசினால் ஆளுநர்கள் நியமிக்கப்படுதல். சரி, அவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி கூறுகள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய இரட்டையாட்சி கூறுகள் என்னன்னு பார்ப்போம். ஃபெடரல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பாருங்க. இரட்டை அரசாங்கம். மத்தியில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது, மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து செயல்படுகிறது. சரியா? டபுள் கவர்மெண்டா இருக்காங்க. இது என்னது? இரட்டையாட்சி கூறுகளில் முக்கியமான விஷயம். அதே மாதிரியா எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். பிரிட்டனோட கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படவே இல்லையாங்க, ஜட்ஜ்மெண்ட் மேடலா தானே. டாக் எப்படி ஜட்ஜ்மெண்ட் மேடலான்னு படிக்கிறோமோ அதுபோல ஒரு கான்ஸ்டிடியூஷனே எழுதாம வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் மேடலாவே வந்துச்சு உங்களுக்கு பிரிட்டனோட கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் மாதிரியா எழுதுறவங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப எலாபரேட்டா எழுதியிருக்காங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணுற எவ்வளவு? 64 லட்சம். 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட் பண்ணா என்னவோ அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். டைரக்ட் பிரின்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியா அயர்லாந்து வந்து காப்பி பண்ணும். ஃபண்டமெண்டல் ரைட்டா அமெரிக்கால இருந்து காப்பி பண்ணும். கன்கரண்ட் லிஸ்டா ஆஸ்திரேலியா இருந்து காப்பி பண்ணும். எமர்ஜென்சி பீரியட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் ஸ்டாப் பண்ணுமா, அது ஒரு நாட்டில இருந்து காப்பி பண்ணும். அமெண்ட்மெண்டா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காப்பி பண்ணும் என்று சொல்லி, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் ஆவா ஜப்பான்ல இருந்து காப்பி பண்ணி சொல்லி ஒவ்வொரு நாட்டிடம் இருந்தும் ஒவ்வொன்றும் காப்பி பண்ணிருக்கு. சில விஷயங்களை 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து காப்பி பண்ணிருக்காங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து சில விஷயங்களை காப்பி பண்ணிருக்காங்க. காப்பி பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் படிக்கணும். சரியா? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு சட்டம் என்று சொல்வார்கள். 35 இந்திய அரசு சட்டம் என்று சொல்வார்கள். அதே மாதிரியா அரசியலமைப்பின் உயர் அதிகாரம், கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமசி. அரசியலமைப்பின் உயர் அதிகாரம், அரசியலமைப்பு தான் பெஸ்ட், பாராளுமன்றம் இல்ல. 50ல இருந்துங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை, கான்ஸ்டிடியூஷன் பெருசா பாராளுமன்றம் உயர்ந்ததா அப்படின்னு 2 பேருக்கு இடையில ஒரு கிளாஸ் இருந்துட்டே இருந்துச்சு. 73ல கேசவானந்த பாரதி வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் தான் உயர்ந்தது, கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமசி பாராளுமன்றம் அல்ல என்று சொல்லிவிட்டார். அதை தான் நம்ம ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கேசவானந்த பாரதி வழக்குல நிறைய விஷயங்கள் டீல் பண்ணாங்க. சரியா? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. Fundamental right can be amended, but basic structure of the constitution cannot be. அரசமைப்பு கட்டமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்தாங்க. 73ல இருந்து டெல்லிட் வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னதான் பண்ணிட்டு இருக்கோம். அரசமைப்போட கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு ஒவ்வொரு வழக்கை பொறுத்து இருக்கிறது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கூட பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி கூட பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். நிறைய விஷயங்கள்ல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் நடக்குது. அது ஒவ்வொரு வழக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்லையும் ஒரு நியூ பாயிண்டா எமர்ஜ் ஆயிடுது. சரியா? அப்புறங்க நெகிழும் தன்மையற்ற அரசமைப்பு. நெகிழும் தன்மையற்ற அரசமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ல இந்த 3வது கேட்டகரி இருக்கு பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிடா வருது.
அறுதி பெரும்பான்மை பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலோடு இருக்கு பாருங்க. அது கிட்டத்தட்ட ரிஜிடா வருது. மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா வருது. இது ஒண்ணு மட்டும் பண்ணா ரொம்ப ரிஜிடா வருது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெகிழும் தன்மையற்ற அரசமைப்பு. நீங்க டைரக்ட் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோ இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்டோ இல்ல ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடிய விஷயத்தையோ நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிடாக மாறிடும். ஃபிளெக்சிபிளா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வகையான சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று பீனல் லா, ஒன்று வெல்ஃபேர் லா. இந்த வெல்ஃபேர் லாவை பொறுத்த மட்டும் நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் என்னன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நீங்கள் கொஞ்சம் வளைச்சுக்கிடலாம், பொருள் விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் அந்த தண்டனை சட்டங்களை பொறுத்த மட்டுக்கும் ஏன்னா யாருக்கு ஆதரவாக நீங்கள் பொருள் விளக்கம் கொடுக்க முடியாது. ஐபிசின்னா ஐபிசி தான், இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னா இன்கம் டேக்ஸ் தான். இல்லைங்க அவர் கஷ்டப்படுறவங்க, ஊருக்காக உழைச்சவங்க, ஒரு 5 லட்சம் கோடி தள்ளி விட்டுருவோம் அப்படின்னா தர முடியாது. மோனி இங்கே வா, இன்கம் டேக்ஸ் போட்டாச்சுன்னா போட்டால் தான் நீ கட்டித்தாங்க ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டுங்க அப்படி போயிருக்காரு. சரியா? வெல்ஃபேர் லாவா பீனல் லாவா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறத நம்ம தான் பார்க்கணும். நீதிமன்றம் தான் கருணைக்கண்ணோடு அதை பார்க்க வேண்டும். சரியா? அப்புறம் அதே மாதிரி சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இரட்டையாட்சி குறுகளில் வருது உங்களுக்கு. சரி, அப்படி இருந்தால் தானே உங்களுக்கு பண்ண முடியும். கொலிஜியல் சிஸ்டம் எந்த வருஷம் கொண்டு வந்ததா சொன்னேன்? கொலிஜியல் சிஸ்டம் when introduced 93 சொன்னேன். 1993. அதே மாதிரியா 2 அவை ஆட்சி, லோக்சபா ராஜ்யசபா அங்க இருக்கா. அதே மாதிரி இங்க சட்டப்பேரவை சட்ட மேலவை இருக்கா. இதுவும் அதுல வரக்கூடிய ஒரு கான்செப்ட். 2 அவை ஆட்சி. ஒவ்வொரு நாட்டு பாராளுமன்றத்துக்குங்க ஒரு பேர் இருக்கிறது. சரிதான்? உங்களுக்கு சில கொடுத்துருக்காங்க, சமச்சீரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் என்னன்னு பாருங்க. நம்ம நாட்டுக்கு நாடாளுமன்றத்துக்கு என்னங்க பேரு? நாடாளுமன்றம் தான் பேர். வேற என்ன பேர் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதாவது இருக்கா தெரியுங்களா? லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்றோம், அவ்வளவுதான். சரிதானே? வேற என்ன சொல்றோம் உங்களுக்கு? அதை தாண்டி வேற ஒன்று சொல்ற மாதிரி இல்லை. பட் என்னன்னு கேட்டாங்க, பாராளுமன்றத்துக்கே சில பேர் கொண்டு வந்து. சரியா? என்னன்னு போட்டுங்க. இஸ்ரேல்னு ஒரு நாடு பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த வருஷங்க இஸ்ரேல் ஒரு நாடு உருவாக்கப்பட்டது? 48ல அங்க கொண்டு போய் வலுக்கட்டாயமா ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. 48ல இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா ஒய்யாத தொல்லை எத்தனை உயிர் சொல்ல முடியாது. நெசட், இஸ்ரேலோட பார்லிமெண்ட் பேர் என்ன? நெசட். அது மாதிரியா ஜெர்மனி, இந்த யூதர்களை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. 40% நோபல் பிரைஸ் யூதர்களுக்கு, ரிமைனிங் 60% தான் வேர்ல்டுக்கு. எங்க போனால் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஜோல்ஜரா நீங்க இருந்தே ஆகணும். 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சோல்ஜரா இருந்தே ஆகணும். ஏன்னா இல்லைங்க நான் வரமாட்டேங்க அப்படி இந்த கதையாக விட முடியும். 18 வயசு வந்துரு, ராணுவத்திலேருந்து ஒரு 2-3 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு தான் உங்களை வீட்டுக்கு அனுப்போம். சரியா? அது போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி வாங்குறோம்ல, இதே மாதிரி அங்கே டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டிக்கு ஈக்குவலான டிகிரி தான் அங்கே டிகிரியை வாங்க முடியும். பிஹெச்டி வாங்குறோம்ல அந்த மாதிரியா இருக்குமா அங்கே டிகிரி என்பது. நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவன் தான் டிவி சீரியலே தயாரிக்கிறவன், தெரியுமா உங்களுக்கு? இந்த கார்ட்டூன் படங்கள்லாம் யார் தயாரிக்கிறது? யூதர் தான், இஸ்ரேல் தான் தயாரிக்கிறாங்க. அவன் நாட்டில் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, உலகம் முறை பார்க்கலாமா? எப்படி இருப்பாரு? நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க, ரசிக்க வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு. சரிவாங்க, எனக்கு அரசியல் தான் வேண்டாம், என்ன ரசிக்கணும் உங்களுக்கு. இவ்வளவு வலுக்கட்டாயமாக அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே யூதர்கள் தான் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா அமெரிக்காவே இயங்காது. அதனால வேற வழியே இல்லாம அது பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலை வலுக்கட்டாயமாக ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சரி, அது ஒன்று பார்த்தீங்க. ஜெர்மனியோட நாடாளுமன்றம் பேர் என்ன? பந்தஸ்டாக். ஜெர்மனி நாடாளுமன்ற பேர் என்ன? பந்தஸ்டாக். முதல் உலகப் போருக்கு காரணமான ஒரு ராஜா யாருன்னு சொன்னேன்? முதல் உலகப் போருக்கு காரணமான ராஜா கெய்சர் வில்லியம். கெய்சர் வில்லியம் ஜெர்மனியை சேர்ந்த ராஜா. உலகத்தை ஜெர்மானியமாக்க போறேன், அதான் கொள்கை. ஜெர்மனியை ஜெர்மனியாக்க போறேன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. உலகத்தை ஜெர்மனியாக்க போறேன்னா ஆபத்து இல்லையா? வந்து அவனை ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலட்டி, நிலக்கரி உனக்கு, பேங்க் எனக்குன்னு அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் பங்கு போட்டாங்க. இப்ப 18ல வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கெய்சர் வில்லியம், 2ஆம் கெய்சர் வில்லியம். வரலாறு உங்களுக்கு சிலபஸ் இருக்கு சார், ஜிகே வருது சார், அவசியம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆனா என்ன பாருங்க, 18ல துண்டு துண்டு ஆகிட்டாங்க ஒரு ஆளை. அதே ஆள் 39ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒன்னா நின்று உலகத்தை மறுபடி பார்க்கலாம்.
அவன் பேர் தான் ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் என்னங்க? மெயின் கேம்ப். அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் என்ன? மெயின் கேம்ப். எனது போராட்டம் தமிழ்ல வந்திருக்குங்க. சரிதானே? முதல் பாலிசி ஆரியன் சுப்ரிமசி. இந்த உலகத்திலே ஆரியர்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களுக்கு அப்புறம் தான் மத்தாளுங்க அப்படிங்கிறது அவன் ஒரே கொள்கை. அதனால தான் கடைசியில் அவன் காலி ஆகிட்டான். சரி, அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? 6 லட்சம் யூதர்களுக்கு ஒண்ணுதான் சொல்றாங்க ஒரு கணக்கு. செகண்ட் வேர்ல்டு வரப்ப ஜெர்மனியில வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுதான் அவங்களுக்கு சாவு மணி மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் விரண்டா இருக்கிற காரணமே அதுதான். சரியா? அடுத்து வாங்க, டென்மார்க். அதோட பாராளுமன்றம், டென்மார்க்கோட பாராளுமன்றம் போக்டிங். போக்டிங் பாராளுமன்றத்துக்கு பேர் என்ன? போக்டிங்னு பேரு. நார்வே. நார்வேக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. என்னங்க நார்வேக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு? என்னது? சரியா சொன்னாரு. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு பேரு. நார்வேக்கு என்ன பட்ட பேரு? நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு பேரு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சூரிய உதயம் யாருங்க பாப்பா? அருணாச்சல பிரதேசம். கடைசியா பாக்குறாங்க யாருங்க? சூரிய உதயத்தை கடைசியா பாக்குற யாரு? சரியா? இந்த அருணாச்சல பிரதேச சூரிய உதிக்கிறதுக்கும் குஜராத்ல சூரிய உதிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் சொன்னேன்? 1.5 மணி நேரம். எவ்வளவு நேரம்? 6 மணிக்கு அருணாச்சல பிரதேச சூரிய உதயத்தை பார்த்தாச்சுன்னா 7:30 மணிக்கு தான் குஜராத்ல பார்ப்பாங்க. சரியா? அடுத்து நார்வேயோட பாராளுமன்றம் பேரு ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் அமெரிக்காவோட நாடாளுமன்றத்துக்கு பேர் என்ன? காங்கிரஸ். காங்கிரஸ் என்பது சரியான பேர். காங்கிரஸ் என்பது சரியான பேர். சொன்னதான் திருப்பம் நீங்க வர ஆர்வமா இருந்தா ரெடியா இருக்காங்க. நம்ம புதன்றது வெள்ளிக்கிழமை வரைக்கும் அடுத்த வாரம் வெள்ளி வரைக்கும் சனி வரைக்கும் கிளாஸ் வர்றது. இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாவது வரும். சனிக்கிழமை கூட ஓய்வீட்டிகளை என்ன அர்த்தம்? தேசிய மகிழ்ச்சி. ஒரு கான்ஸ்டிடியூஷன்லயே மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. எந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன்ல மகிழ்ச்சி குறியீடுன்னு ஒரு குறியீடை கொண்டு வந்திருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. பூடான்னு ஒரு நாடு இருக்கா? என்ன? அந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன்ல தான் மகிழ்ச்சி குறியீடுங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 18, 2009 தான் இந்த கான்செப்ட் நடைமுறைப்படுத்துறாங்க. பூடான் கான்ஸ்டிடியூஷன்ல எப்ப பண்றாங்க? ஜூலை 18, 2009 தான் நடைமுறைப்படுத்துறாங்க. தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் கோர்ஸ்னு வச்சுக்கங்களேன். சரியா? அவங்க கேட்குறேன், ஏபிபி ஆகிறீங்க, திருமணம் பண்ணிக்கிறீங்க, குழந்தை பெற்றுக்கிறீங்க, ஜாலியாக இருக்கீங்க, காரில் படிக்கிற ரைட்டு. வாழ்க்கையோட அல்டிமேட் கோல் என்ன நினைக்கிறீங்க? அல்டிமேட் எய்ம் என்னன்னா மகிழ்ச்சி தான். ஞாபகம் வச்சுங்க. ஓஷோ பேசுகிற மாதிரி அவ்வளோதான் பேசுகிறேன். அல்டிமேட் எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ரெண்டு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். சரிதானே? மகிழ்ச்சியும் நிம்மதியும் போகிற மாதிரியா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிக்கிடக்கூடாது. அதனால தான் கான்ஸ்டிடியூஷன்ல கூட என்ன பண்ணிருக்காங்க? மகிழ்ச்சி குறியீடுனே ஒரு குறியீடு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சொல்லுவாங்க. ரிப்பன் பிரபு. வரலாறுல ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ரிப்பன் எங்கள் அப்பன் என்று சொல்வார்கள். வரலாறு தெரியுமானவர்கள் எப்படி சொல்லுவாங்க? ரிப்பன் எங்கள் அப்பன் என்று சொல்வார்கள். சும்மா சொன்னாங்க. என்ன சொல்றாங்க அந்த ரிப்பன் பிரபு பத்தி? சுதந்திரத்தின் சுவையை இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்னு சொல்றாங்க. சுதந்திரத்தின் சுவையை இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாரு? இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா ரிப்பன் இருக்காங்க. ரிப்பன் த குட் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் ரிப்பன் த குட் என்று சொல்வார்கள். தமிழ்ல ரிப்பன் எங்கள் அப்பன் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்தங்களை அந்த ரிப்பன் பண்ணாராம். ஆயிரத்தி 1952 ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. சமூக அபிவிருத்தி திட்டம். சமூக அபிவிருத்தி திட்டம் 53 ஒன்று கொண்டு வராங்க. தேசிய நீட்டிப்பு சேவை, நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த ரெண்டு விஷயம் 52 கொண்டு வந்த திட்டமும் 53 கொண்டு வந்த திட்டமும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 57 வந்து பாத்தீங்கன்னாங்க என்ன பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தவை. இந்த 52 கொண்டு வந்த
சமூக அபிவிருத்தி திட்டமும் 53ல கொண்டு வரப்பட்ட தேசிய நீட்டிப்பு சேவையும் 57ல கொண்டு வரப்பட்ட பஞ்சாயத்து ராஜுக்கு அடிப்படையாக இருந்தன. அது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த 57 பஞ்சாயத்து ராஜ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதா சொல்றாங்க. ரெண்டு முக்கியமான கமிட்டிங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஒன்னு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, இன்னொன்னு அசோக் மேத்தா கமிட்டி. அண்ணன் மதுரையில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பிஏ படிச்சிருக்காரு. மதுரையில் ஒரு அண்ணன் இருக்காரு, பிஏ படிச்சிருக்காரு. பிஏன்னா பல்வந்த் ராய் மேத்தா, பின்னா பல்வந்த் ராய் மேத்தா, ஏன்னா அசோக் மேத்தா. சரியா? கோடு வீடு கார்பரேஷன் தான் கோடு வீடு வைப்பாங்க. சமண சமய மாநாடுகள் எங்கே நடந்தன? வரலாறு தெரியுமானவர்கள் பிடிக்கும். சமண சமய மாநாடு எங்க நடந்துச்சு? வைபா அப்படின்னு வைப்பாங்க. வைபைன்னு சொல்றீங்க, அது மாதிரி வைபான்னு வைசாலி பாடலிபுத்திரம். என்ன கோடு வீடு? வைசாலி பாடலிபுத்திரம். 2 மாநாடு நடந்துச்சுங்க, அதான் வைபான்னு சொல்லுவாங்க. சரியா? வைசாலி பாடலிபுத்திரம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கோடு வீடு வச்சு தான் படிப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கோடு வீடை நீங்க வச்சுங்க, அடுத்த கோடு வீடை காப்பி பண்ணுவாங்க. சரியா? தமிழ்ல ஆனான்னு ஒரு எழுத்து இருக்குல்லங்க, அதுக்கு என்னங்க மீனிங்? ஆனான்னு எழுத்து இருக்குல்ல, என்ன மீனிங்? ஓரெழுத்து ஒரு மொழின்னு 42 எழுத்து இருக்கு தமிழ்ல. ஞாபகம் வச்சுங்க. ஆனாக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. கேட்டு தொலைச்சுவாங்க. ஏபிபிசி எக்ஸாம் எழுதுறவங்கலாம் தமிழ்ல பெரிய புலமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. கூடிய ஆனாங்கிற எழுத்துக்கு என்ன அர்த்தம் கேட்பையான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 8 என்று பொருள். அதுபோல விஷ்ணு என்றும் பொருள். விஷ்ணு பெருமாள் என்பதும் ஆனாவை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதுக்கு ஒரு இது சொல்றாங்க, இந்த ஆனா எப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க. அம்பு இருக்கு பாருங்க, அதை முன்னாடி பின்னாடி தொங்க போட்டு போனாங்களாம். அந்த அம்பிலே இருந்துதான் ஆனா வந்தது என்று சொல்லுகிறார்கள். பழங்குடி மக்களாக நாம் இருந்தோம் அல்லவா? குரங்கிலே ஒரு காலகட்டத்தில் இருந்தோமா இல்லையா? இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து மனிதனா எமர்ஜ் ஆகிற போது, வேட்டைக்கு போகிற போது இந்த அம்பை பின்னாடி போவோம். அந்த அம்பு பாத்தீங்கன்னா அந்த ஆனா வடிவில் இருக்கும். அதுல இருந்து ஆ வந்துச்சுன்னு சொல்லுறாங்க. ஆ என்று சொன்னால் 8, பெரும்பாலும் ஆனான்னு வச்சுக்கிறோம். சரி, கிராம சபை கூட்டங்கள் எந்தெந்த நாட்களில் நடத்தப்படுகின்றன? இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாம் கிராம சபை கூட்டங்கள் நடத்துவாங்க, கம்பல்சரி நடத்துவாங்க. எந்தெந்த நாட்களில் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு நோட் பண்ணிங்க. ஜனவரி 26 பிரியோசனமாங்க. சரியா? மே 1 என்னங்க? உழைப்பாளர் தினம் அல்லது தொழிலாளர் தினம். சரிதாங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சரி, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அதுபோல அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. காந்திய கொள்கையில் பஞ்சாயத்து ராஜும் ஒரு விஷயம். அந்த மனிதன் என்ன பண்ணா, பஞ்சாயத்து ராஜும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னார். ஒரு தெருவிளக்கு எரியல அப்படின்னா நேர எம்எல்ஏட்ட போகாதீங்கடா, எம்பிகிட்ட போகாதீங்கடா, கலெக்டர்கிட்ட போகாதீங்கடா. வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா நேரம் அங்கே போகாதீங்க. ரோடு வேணும் அங்கே போகாதீங்க. பால்வாடி என்ன பள்ளிக்கூடம்னா அங்கே போகாதீங்க. நீங்களே ஒரு ஆளை எலெக்ட் பண்ணுங்க, வரி வசூல் பண்ணீங்க, நீங்களே அதை செலவுங்க. ஆகுன்னா எம்எல்ஏட்டையும் கலெக்டரும் போயிடாதீங்க அப்படிங்கிறக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அருமையான ஸ்கீம் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ்ங்கிறது. நான் ஸ்கீமை எப்படி பண்ணி வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கே விட்டுறேன், அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. சரியா? இந்த குடை ஓலை முறை அப்படின்னு ஒரு முறை இருந்துச்சு சோழர்கள் காலத்துல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பம். நம்மளுக்கு குடை ஓலை முறை இருக்கு பாருங்க. பிடிச்ச கேண்டிடேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடத்துக்குள்ள இந்த குடை ஓலையில பனை ஓலையில எழுதி போட்டுறது, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே வந்திருக்கோம். சோழர்கள் காலத்திலேயே இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. முன்னோடி இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டாம், முன்னோடி இருக்கலாம் உங்களுக்கு. சரியா? தந்தை